கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் பனிப்பொழிவு பொறுத்தவரைக்கும் தீவிரமாகிட்டு இருக்கு. அதிகாலை நேரத்துல ஒரு பக்கம் வெப்பநிலையும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. என்னப்பா இது இவ்ளோ பனிப்பொழிவு பதிவாயிட்டு இருக்கு. போன வருஷம் கூட இந்த அளவுக்கு இல்ல. இந்த வருஷம் ரொம்ப மோசமா இருக்குன்னு அப்படின்னு நெறைய பேர் கமெண்ட்லலாம் சொல்லியிருந்தாங்க. போன வருஷம் பனிப்பொழிவு இருந்துச்சுங்க. ஆனா இந்த அளவுக்கு மோசமா கிடையாது. ஏன் அப்படின்னா, போன வருஷத்துல இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் நமக்கு குறைந்து பதிவாச்சு. ஆனா இந்த வருஷம் அப்படியே 2 மடங்கு. இயல்பிலிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைஞ்சு நமக்கு பதிவாகிட்டு இருக்கு. அதனால தான் நெறைய மாவட்டங்கள்ல உங்களால குளிர் தாங்கவே முடியல. நெறைய இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாகி இருக்கு. இது மழை பொழிவுல நமக்கு இயல்பாக பெய்ய வேண்டிய மழை இந்த வருஷம் நமக்கு பதிவாயிருக்கு. சில இடத்துல கூடுதலாக நமக்கு மழை கிடைச்சிருந்தாலும், பெரும்பாலும் நமக்கு இயல்பான மழை பொழிவு அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டுல பதிவாயிருக்கு. ஆனா குளிர் அப்படி இல்ல. எல்லா இடத்துலயுமே நமக்கு 3 டிகிரி செல்சியஸ், 4 டிகிரி செல்சியஸ்ன்னு வெப்பநிலை குறைஞ்சு தான் நமக்கு பதிவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த பனிப்பொழிவு இன்னும் எத்தன நாட்களுக்கு இருக்கும்? சரி இதெல்லாம் மாறி ஒரு மழை வராதா? அப்படின்னுங்கிற நெறைய பேருடைய கமெண்ட்ஸையும் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். அதனால எந்த தேதியில நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு? இது எப்பதான் ஒரு முடிவுக்கு வரும் பனிப்பொழிவுன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ஸ்னோஃபால் நெறைய இடத்துல தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு. நிச்சயமா நம்ம பார்க்கலாம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை துல்லியமான வானிலை அறிக்கையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்காகவே நம்ம தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இனி வருகிற நாட்களிலும் மழை வாய்ப்புகள் குறித்து நம்ம நிச்சயமா அதிகம் பேசப் போகிறோம். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள்ல அதிகாலை நேரங்கள்ல கடுமையான பனிப்பொழிவானது தீவிரமாக இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, இந்த உள் மாவட்டங்களாகட்டும், கடலோரத்திலே ஆகட்டும், தென் மாவட்டங்கள், டெல்டா, மேற்கு தொடர்ச்சின்னு ஒரு இடம் விடவே இல்லங்க. தமிழ்நாடே நடுங்கிக்கிட்டு இருக்கு எல்லா பகுதிகளிலும் இந்த குளிர பார்த்து. அதனால பயங்கரமான ஒரு குளிருடைய தாக்கம் 7 மணி வரைக்கும் காலையில 7 மணி வரைக்கும் குளிர் குறையவே இல்ல. அதிகாலை 2 மணி அல்லது 1 மணிலேருந்து ஆரம்பிச்சு காலை 7 மணி வரைக்கும் இந்த பனிப்பொழிவு தொடர்ந்து நீடிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னும் இது எத்தனை நாட்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறோம். எல்லாம் இந்த பொங்கல் நாட்கள் வரைக்கும் தான். அதுக்குள்ள நமக்கு மழையும் வரப்போகுது. இந்த பொங்கல் வரதுக்குள்ள 2 சுற்று மழைய நம்ம பார்க்க போறோம். அதனால எந்த தேதிகள் நமக்கு மழைங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. முதலாவதா நம்ம பார்க்க போறது வட தமிழக உள் மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் எப்போ மழை வருது அப்படிங்கிறதையும் கண்டிப்பா உங்களுக்கு நம்ம சொல்றோம். பல்வேறு இடங்கள்ல நமக்கு 16 டிகிரி செல்சியஸ்லேருந்து 18 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலையாக இருக்கு. அதாவது எவ்வளவு டிகிரி செல்சியஸ் நமக்கு வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பல்வேறு இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் நிறைய மாவட்டங்கள்ல 16 டிகிரி செல்சியஸ். அதுல குறிப்பா உள் மாவட்டத்துல அதுதான் நம்ம சொல்றோம். உள் மாவட்டத்துல 16 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 18 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாக இருக்கு. இது இயல்பிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைஞ்சி இருக்கு. இப்ப 16 பதிவாகுது பாருங்க. இந்த கிருஷ்ணகிரியில பர்கூர், மாரண்டஹள்ளி, தேன்கனிக்கோட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய நகர பகுதி, அதே மாதிரி இந்த வேலூர் பக்கம் காட்பாடி, குடியாத்தம், திருவண்ணாமலை மாவட்டத்துல சில இடங்கள், சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு பகுதிகள் நிறைய இடங்கள் சொல்லிட்டே போகலாம். உள் மாவட்டத்தில் பல பகுதிகள் அந்த 16 டிகிரி செல்சியஸ்லாம் கூட நிறைய இடத்துல பதிவாகிட்டு இருக்கு. இங்கெல்லாம் 19 டிகிரி செல்சியஸ் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை. அதாவது 19 இருக்கணும். ஆனா இயல்பிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைஞ்சி பதிவாகிறதுனால இன்னும் குளிருடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சில இடத்துல 20 டிகிரி செல்சியஸ் அல்லது 21 டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் இருக்கதாங்க செய்யுது. ஆனா இதற்கே நிறைய பேர் முடியல ப்ரோ, தாங்க முடியல ப்ரோ, பயங்கரமா குளிருது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வட இந்தியாவில் நீங்க போனீங்கன்னா ரொம்ப இன்னும் குளிர் அங்க அதிகமா இருக்கு. இயல்பிலிருந்து அங்க இன்னும் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு பனிப்பொழிவுலாம். அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவு வட இந்தியாவில் இருக்கு. தமிழ்நாட்டிலும் அதே போன்ற ஒரு சூழ்நிலை நிலைமையை தான் இப்ப நம்ம கொஞ்ச நாளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அந்த மழை பொழிவு தான் எப்ப அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே இந்த தேதிகள் முன்னாடியே சொல்லியிருந்தோம். அது கூட சேர்த்து இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு மழையும் வரப்போகுது. முதலாவதாக நமக்கு கடலோர பகுதிகள், கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல கணிசமாக அந்த லேசான மற்றும் மிதமான மழை பொழிவுலாம் பதிவாக போகுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் சாரல் மற்றும் லேசான மழை மட்டும்தான் பதிவாக வாய்ப்பு. டிசம்பர் 30 மற்றும் 31 தேதிகளில் மிகப்பெரிய அளவுல வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்குலாம் மழை கிடையாது. சாரல் மற்றும் மிதமான மழையா மட்டும்தான் இருக்கும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு கொஞ்சம் தீவிரமாக தான் இருக்கும். சென்னை முதல் கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டத்துல. அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை இங்கெல்லாம் 30, 31 மிதமான மழை பெரும்பாலும் பதிவு வரும். 80% வரைக்கும்
மிதமான மழையாக இருக்கும். 20% ஓரிரு இடங்கள்ல சற்று கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மற்றபடி இங்கேயும் நமக்கு வந்து அதிதீவிர மழை அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓரளவு கனமழை மட்டுமே நம்ம டெல்டா மாவட்டங்களிலும் எதிர்பார்க்க முடியும். அதே போல தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும் மழை வர வரைக்கும் பனிப்பொழிவு இருக்கதான் செய்யும். பொறுமையாக இருங்க. 29ஆம் தேதி வரைக்கும் பனிப்பொழிவு கொஞ்சம் தீவிரமா தான் இருக்க தான் போகுது. 30, 31 கொஞ்சம் மழை வர்றதுனால அந்த நாட்கள்ல கொஞ்சம் பனிப்பொழிவு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும். ரொம்ப கிடையாது. ஓரளவு கணிசமா நமக்கு பனிப்பொழிவு குறையும். அப்புறம் ஜனவரி 1ஆம் தேதியில நமக்கு வந்து பனிப்பொழிவு இயல்பாக இருக்கும். அதன் பிறகு மீண்டும் நமக்கு வந்து தீவிரமான பனிப்பொழிவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஜனவரி 2, 3 தேதிகள்லேருந்து நமக்கு மீண்டும் பனிப்பொழிவானது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறோம். அதனால வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் வரும் நாட்களில் லேசான மழை மட்டும் எதிர்பாருங்க. அதிகாலை நேர பனிப்பொழிவும் நமக்கு வந்து தீவிரமாக இருக்கும். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், மலைப்பகுதிகளில் பனிப்பொழிவானது ரொம்ப தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. தென் மாவட்டத்தில் குறிப்பாக மலைப்பகுதிகள் நீலகிரி, அதே மாதிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், தேனி, தென்காசி போன்ற இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் நமக்கு தீவிரம் அடையும். குறிப்பாக அந்த லேசான மற்றும் மிதமான மழையாக மட்டும் எதிர்பாருங்க. சில இடத்துல மிதமான மழையாகவும் சில இடத்துல நமக்கு வந்து கனமழையாகவும் எதிர்பார்க்கலாம். ஆகவே விட்டு விட்டு மழை பொழிவுகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து பதிவாகும். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் கூட நமக்கு மாத இறுதியில் அதே மாதிரி ஜனவரி மாதத்தில் கணிசமாக தான், ரொம்ப அதிகம் கிடையாது, கணிசமாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ஆங்காங்கே இருக்கும். ஆனால் பனிப்பொழிவு தான் ரொம்ப அதிகம். ஏன்னா தென் மாவட்டங்களாகட்டும், மேற்கு தொடர்ச்சி மலையாகட்டும், மலைப்பகுதிகளில் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே குறைஞ்சி நமக்கு வெப்பநிலை வந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமவெளி பகுதிகளில் 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைஞ்சி பதிவாகும். மலைப்பகுதிகளில் வந்து 3 டிகிரி செல்சியஸ்லேருந்து நமக்கு, அதாவது இயல்பிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் குறைந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இனி வருகிற நாட்களிலும் மழை வாய்ப்புகள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து எதிர்பார்க்க முடியுமானா, பனிப்பொழிவு தான் 90% தமிழ்நாட்டில் இருக்கும். 10% அவ்வப்போது மட்டும் லேசான மற்றும் சாரல் மழையாக எதிர்பார்க்கலாம். சில இடங்களில் கனமழை, சில இடங்களில் மிதமான மழையாக மட்டும் ஆங்காங்கே அவ்வப்போது நமக்கு வந்து பதிவாகக்கூடும். ஆகவே ஓரிரு நாட்களில் நமக்கு மழை வாய்ப்புகளும் தீவிரம் அடையும். எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறதையும் நிச்சயமாக நம்ம சொல்லிடுறோம். ஓரிரு நாட்களில் நமக்கு மழைக்கான வாய்ப்புகளும் தொடர்ந்து நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம். விட்டு விட்டு நமக்கு மழை பெய்யும். சில இடத்துல மிதமான மழையும் சில இடத்துல கனமழையும் வந்து எதிர்பார்க்க முடியும். ஆகவே மழை பெய்யாத பகுதிகளுக்கும் இடைவிடாத நமக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். எங்கெல்லாம் நமக்கு மழை சரியா பெய்யாம இருக்கோ அந்த பகுதிகளை நீங்க பரவலாக மழை வாய்ப்புகளை வந்து எதிர்பாருங்க. நண்பர்களே, மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வெறும் கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்ல, தென் மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் ஜனவரி முதல் வாரத்துல ஆங்காங்கே பகுதியாக விட்டு விட்டு எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் பனிப்பொழிவாக இருந்தாலும் ஓரளவுக்காவது நமக்கு மழை பொழிவுகள் இந்த பொங்கல் வருவதற்குள்ள நமக்கு வந்து பதிவாகிறோம். நம்ம மழை எதிர்பார்க்கக்கூடிய நாட்கள் டிசம்பர் 30, 31, ஜனவரி 1, அதுக்கப்புறம் ஜனவரி 4, 5, 6 தேதிகள் கொஞ்சம் மழை நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால எல்லா நேரங்களிலும் நம்ம வந்து மழை எதிர்பார்க்க முடியாது. வடகிழக்கு பருவமழையும் சீக்கிரத்துல ஓய்வு கொடுக்க போகுது. இந்த பொங்கல் நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வடகிழக்கு பருவமழையும் கொஞ்சம் கொஞ்சமா ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், ஷாப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மறக்காம கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய பொருட்களுடைய பட்டியல் உங்களுக்கு இருக்கும். நீங்க மறக்காம வாங்கி பயன்பெறுங்க. 70%லேருந்து 90% டிஸ்கவுண்ட், நியூ இயர் சேல் போயிட்டு இருக்கு. சீக்கிரமா வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர் நம்ம கொடுத்துருக்கிறோம். ₹1 கூட நிறைய வீட்டு மளிகை ஜாமான் பொருள் கூட விற்பனை ஆயிட்டு இருக்கு. சீக்கிரமா போய் வாங்கி பயன்பெறுங்க.